வரும் இளம் தலைமுறைக்காக கொஞ்சம் அரசியல் பேசலாமா? அன்னைக்கே எங்க எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து சொன்னாங்க, பார்த்துட்டு வந்துடலாமா? சட்டமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸ்பீக்கர் வந்து ஆக்ஷன் கட்டு அதெல்லாம் இனிமேல் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஒன் மோர்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நாங்க தான் அன்னைக்கே சொன்னோமே, இதை வந்து ஒரு சினிமா கூடாரமாவே மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. போன சட்டசபையில என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் சார் கிட்ட வந்து ஆக்ஷனா நான் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி அவர் ஆக்ஷன் சொல்லி அவங்க வந்து ஒரு செய்கை பண்ணினாங்க. சரி, அதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்து கில்லி சரத் சார் அப்படியே வந்து சிஎம் சாரை புகழ்ந்து தள்ளுறாரு. என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? தீர்ப்பை குஷியோ குஷி ஆவலனாய் கண்ணுக்குள் நிலவாய் பகவதியாய் திருமலையாய் பிரியமுடன் தமிழகத்தின் புதிய கீதையை படைப்பதற்கு சர்க்காரில் துல்லாத மனமும் துள்ள வைத்து கில்லி என்ற பெயர் எடுத்த தலைவா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம சிஎம் சார் நடித்த படம் தான். அதை அப்படியே எடுத்து ஒரு கவிதையாக மேக் பண்ணி அப்படியே சட்டசபையில் வந்து நம்ம கில்லி சரத் சார் சொல்லிட்டாரு. அடுத்து இன்னொரு எம்எல்ஏ, அவங்க பாட்டே பாடிட்டாங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார். அப்போ உண்மைக்குமே இது சினிமா கூடாரம் தான். என்னன்னோ கேரவன் மட்டும்தான் இல்லை, அதுவும் கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, இந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸு அவங்கெல்லாம் வந்து இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் நம்ம ஆதவர்ஜுனா அவர்கள், முதலமைச்சருக்கு பொதுவாக புகழ்ச்சி பிடிக்காது, அவர் வேற எல்லாரும் பாராட்டி முடிச்சு உக்காந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்த்துட்டு யாரும் பாராட்டாதீங்கப்பா, சிஎம்க்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு வேற சொல்றாரு. இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே? இதை கடைசியில் ஏன் இந்த பஞ்ச் டைலாக்னு எனக்கு தெரியல. என்னமோ கடைசியா அது ஒரு சினிமா கூடாரமாவே மாறிடுச்சு. ஓட்டு போட்ட அனைவருக்கும் நன்றி.